வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. அகமதாபாத்தில் பிரதமர் மோடி, கலபுர்கியில் காக்கே வாக்குப்பதிவு. திமுக ஆட்சியின் 3ஆம் ஆண்டு நிறைவு. கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி. திமுக ஆட்சியின் 3ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கே. ஜெயக்குமார் மரணம். நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் காவல்துறை விசாரணை. விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியை வீட்டுக்குள் வைத்து பூட்டிய பொதுமக்கள். திருவண்ணாமலையில் பரபரப்பு. இன்று 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. குஜராத்தில் 9.87%, சத்தீஸ்கரில் 13.24% பேர் வாக்குப்பதிவு. தீவிரவாதிகள் பற்றி தகவல் கொடுப்பவருக்கு 20 லட்சம் ரூபாய் வெகுமதி. பாதுகாப்பு படை அறிவிப்பு. நடப்பு ஐபிஎல் தொடர். இன்று ராஜஸ்தான் டெல்லி அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 3ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி இன்று அகமதாபாத்தில் வாக்களித்தார். நாடு முழுவதும் 12 மாநிலங்களில் உள்ள 93 தொகுதிகளுக்கு இன்று 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நிஷாந்த் பள்ளியில் பிரதமர் மோடி வாக்களித்தார். முன்னதாக பிரதமர் மோடியை குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிரதமர் மோடியை காண குழந்தைகள் உட்பட மக்கள் கூட்டம் குவிந்தது. பிரதமர் மோடியுடன் மக்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, இது வன்முறை இல்லாத தேர்தல் என்றும் சிறப்பாக பணியாற்றிய தேர்தல் கமிஷனுக்கு பாராட்டுகள் தெரிவித்தார். மேலும் வெப்பம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், 2024 மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தேன். அனைவரும் வாக்களித்து நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். திமுக ஆட்சியின் 3ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைத்து 3ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி என்றும், மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகம்பழும்தான் இன்னும் இன்னும் உழைக்க தூண்டுகிறது என்றும், நம்பிக்கையோடு முன் செல்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெருமையோடு சொல்கிறேன் என்றும், தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் நான் உங்கள் நல்ல ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம் மாநிலத்திற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் செய்து கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்று தினம்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி என்று கூறியுள்ளார். இன்று 3ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். நாடு முழுவதும் மொத்தமுள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் கடந்த 19ஆம் தேதியும், 88 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் கடந்த 26ஆம் தேதியும் நடைபெற்றது. இந்நிலையில் 93 தொகுதிகளுக்கு இன்று 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். அதன்படி காலை நேர நிலவரப்படி அசாமில் 10.12% பேரும், பீகாரில் 10.3% பேரும், சத்தீஸ்கரில் 13.24% பேரும் வாக்களித்தனர். இதேபோல் குஜராத்தில் 9.87% பேரும், கர்நாடகாவில் 9.45% பேர் மற்றும் யூனியன் பிரதேசங்களான தத்ரா, ஹவேலி, டையூ, டாமனி 10.13% பேரும், கோவாவில் 12.35% பேரும் வாக்களித்தனர். காஷ்மீரில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பற்றி தகவல் தந்தால் ரூபாய் 20 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது.
கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தின் சுரான்கோட் பகுதி வழியாக இந்திய விமானப்படை வீரர்கள் 2 வாகனங்களில் சென்றனர். விமானப்படை தளத்துக்கு சென்று அவர்களது வாகனங்கள் மீது அப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் தாக்கினர். இதில் 5 விமானப்படை வீரர்கள் காயமடைந்தனர். பின்னர் காயமடைந்த விமானப்படை வீரர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அங்கு ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இத்தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 பேரின் மாதிரி புகைப்படங்களை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. மேலும் இவர்கள் பற்றி தகவல் தந்தால் 20 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் தெரிவிப்பவர்கள் விவரம் ரகசியம் காக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி சமீபத்தில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் 7வது கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி தொகுதிக்கும் தேர்தல் நடத்தினால் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் எந்த நேரத்திலும் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் 7ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குவது தொடர்பாக தேர்தல் அறிவிப்பாணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை. இதன் மூலம் பாராளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. ராமநாதபுரம் அருகே மதிப்பெண் குறைந்ததால் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே உள்ள வைரவன் கோவில் பகுதியைச் சேர்ந்த சௌமியா என்ற கிஷோர்னி வண்ணாங்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து தேர்வு எழுதியுள்ளார். இதற்கிடையே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின. தேர்வில் சௌமியா தேர்ச்சி பெற்றுள்ளார். ஆனால் அவர் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காததால் மன வருத்தத்தில் இருந்துள்ளார். இதனால் மாணவி சௌமியா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த கேடிக்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானல் இ-பாஸ் நடைமுறையை மாற்றம் செய்ததற்கு கொடைக்கானல் அனைத்து சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இன்று முதல் 30ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றம் இ-பாஸ் முறை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதனால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருகை குறையும் என்றும் சுற்றுலா பயணிகளையே மட்டும் வாழ்வாதாரமாக கொண்ட தங்கும் விடுதி சிறிய மற்றும் பெரிய வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள், ஓட்டுநர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியாளர் அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அறிக்கையில் இ-பாஸ் முறையானது வாகனங்களை கணக்கெடுப்பதற்காக மட்டுமே வாகனங்கள் எண்ணிக்கை இல்லாமல் கொடைக்கானல் வரலாம் என்று மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார். இதனால் சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம், வாடகை வாகன ஓட்டுநர் சங்கம், வேன் உரிமையாளர் ஓட்டுநர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடி தமிழக அரசிற்கு, நீதி அரசர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்தனர். கடந்த 4 நாட்களாக இங்கே வாழ்கின்ற கொடைக்கானல் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் பெரிய தலைய பிரச்சனையாக விளங்கி கொண்டிருந்த அந்த இ-பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எங்கள் கொடைக்கானல் மக்கள் சார்பாகவும் அனைத்து சங்கத்தின் சார்பாகவும் விண்ணப்பம் வைத்திருந்தோம். தாயுள்ளத்தோடு தாங்கள் உடனடியாக எங்களுடைய இ-பாஸை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற இணங்க எங்களில் ஒருவர், இந்த மக்களின் மைந்தன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் IPS செந்தில்குமார் அவர்கள் வாயிலாக நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு IPR அவர்கள் தலைமையில் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களிடம் நம்ம கொடைக்கானல் மக்கள் இந்த இ-பாஸ் வந்தால் என்னென்ன பிரச்சனைக்கு ஆளாகி அவர்கள் எப்படி அவதிக்குள்ளாவார்கள் என்பதை அவர்கள் எடுத்து கூறி நமக்கு உடனடியாக தாயுள்ளத்தோடு மக்களின் முதல்வராக விளங்கி கொண்டிருக்கும் நமது முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் நம்மளுடைய வேண்டுகோளை, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் வேண்டுகோளை ஏற்று, மக்களின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக இந்த இ-பாஸ் முறையை எளிமைப்படுத்தி தருகிறேன். வருகின்ற வாகனங்களை கணக்கெடுப்பதற்கும் எத்தனை மக்கள் வந்து செல்கிறார்கள் கணக்கெடுப்பதற்கு மட்டுமே இந்த இ-பாஸ் முறையை பயன்படுத்த வேண்டும். யாரும் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. இது அன்லிமிட்டட் தான். எத்தனை பேர் 1 லட்சம் வாகனங்கள் வந்தாலும் கொடைக்கானலுக்கு வந்து செல்லலாம் என்று எங்களுக்காக தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து எங்களுக்கு உத்தரவு வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
திருச்செந்தூர் அருகே வீடு புகுந்து கழுத்தில் அரிவாள் மூலம் மிரட்டல் விடுத்து 15 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சண்முகபுரத்தை சேர்ந்தவர்கள் யோவான் ராஜ், சுதா செல்வி தம்பதி. யோவான் ராஜ் திருச்செந்தூரில் உள்ள தனியார் விடுதியில் வேலை பார்த்து வரும் நிலையில் தனது வீட்டின் முன்பு ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் யோவான் ராஜ் இரவு நேர பணிக்கு சென்றுள்ளார். அப்போது அவரது வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து முகமூடி அணிந்து சுதா செல்வி மற்றும் அவரது குழந்தைகள் உறவினர்களின் கழுத்தில் அரிவாள் வைத்து மிரட்டியுள்ளனர். மேலும் ஈஸ்வரி கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின் மற்றும் வீட்டில் பீரோவில் இருந்த நகைகள் என 15 சவரன் தங்க நகைகள் 60,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் வீட்டிலிருந்த 3 செல்போன்களையும் எடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ், தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி நேரில் விசாரணை நடத்தினர். மேலும் தடயவியல் நிபுணர் கைரேகை போன்ற தடயங்களை சேகரித்த நிலையில் இச்சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் பண விவகாரத்தில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் தானும் கத்தியால் குத்தி கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கத்தளம் பகுதியில் செல்வம், பத்மினி என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர். இந்நிலையில் செல்வம் எண்ணூரில் உள்ள அசோக் லைலாண்டில் வேலை செய்து கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு விஆர்எஸ் பெற்று வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இரவு நேரத்தில் பணம் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறில் செல்வம் தனது மனைவியை சமையல் செய்யும் கத்தியால் குத்திவிட்டு தன்னை தானேவும் கத்தியால் குத்தியுள்ளார். இதனை கண்ட அவரது மகன் பாலாஜி இருவரையும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அங்கு பத்மினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். ஆரணி அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவனை போதை இளைஞர்கள் ஊசியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ராட்டினமங்கலம் இபி நகர் பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்ற மாணவன் 10ஆம் வகுப்பு தேர்வு முடித்து வீட்டிற்கு அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது காஞ்சிபுரத்தை சேர்ந்த கார்த்திக், ஹரி என்ற 2 இளைஞர்கள் கையில் போதை மருந்து செலுத்தப்பட்ட ஊசியால் மாணவன் ராகுலை குத்தியுள்ளனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து இருவரையும் மடக்கி பிடிக்க முயற்சித்துள்ளனர். இதில் ஹரி தப்பியோடிய நிலையில் கார்த்திக்கை மின்கம்பத்தில் கட்டி வைத்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கார்த்திக்கை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். சம்பவம் ராட்டினமங்கலம் கிராம பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போளூர் அருகே உடல்நல குறைவால் உயிரிழந்த புகைப்பட கலைஞருக்கு போட்டோ மற்றும் வீடியோகிராபர் நல சங்கம் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த கஸ்தம்பாடி கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் புகைப்பட கலைஞராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் திடீரென உயிரிழந்துள்ளார். இதற்கிடையே இவர் போளூர் மற்றும் கலசப்பாக்கம் தாலுகா போட்டோ மற்றும் வீடியோகிராபர் நல சங்கத்தில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் மணிகண்டன் குடும்பத்தினருக்கு போளூர் மற்றும் கலசப்பாக்கம் தாலுகா போட்டோ மற்றும் வீடியோகிராபர் நல சங்கம் சார்பில் 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. கடலூர் அருகே மான் ஒன்று வெயிலுக்கு அஞ்சி வீட்டிற்குள் புகுந்து இளைப்பாறியது. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே உள்ள காப்புக்காட்டில் ஏராளமான மான், மயில் உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் காப்புக்காடு பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் வனவிலங்குகள் குடிநீர் தேடி அருகிலுள்ள கிராமங்களை நோக்கி படையெடுக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சிறுபாக்கம் அருகே ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் உள்ள செல்வம் என்பவரது வீட்டில் நுழைந்த மான் ஒன்று வீட்டில் பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு வெயிலுக்கு அஞ்சி வீட்டின் உள்ளேயே படுத்து இளைப்பாறியது. மானின் நிலை அறிந்த அப்பகுதி மக்கள் அதனை துரத்த மனமில்லாமல் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் காப்புக்காட்டில் பாதுகாப்பாக மானை விட்டனர். இந்நிலையில் காப்புக்காடு பகுதியில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் பயன்படுத்தும் பாதையில் பள்ளம் தோண்டப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த குருமன்குட்டை பகுதியில் உள்ள மண் சாலையை நாரியூர், பாட்டக்காரன் வட்டம், ஏழுமலை கொள்ளையான் வட்டம் உள்ளிட்ட பகுதி மக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த சாலையை அதே பகுதியைச் சேர்ந்த துரைசாமி மகன் மணி என்பவர் சாலையின் குறுக்கே கல்லை போட்டு தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாது என்பவர் அந்த வழியாக யாரும் செல்லக்கூடாது என
மண் சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டியதாக தெரிகிறது. இது குறித்து பலமுறை அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென தார் சாலையில் படுத்து நூதன முறையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கந்திலி போலீசார் இது குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள இழுப்பநத்தம் கிராமத்தில் வசித்து வரும் சேகர் மகன் குமரேசன் தர்மபுரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் சிறப்பு காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் விழுப்புநத்தம் கிராமத்திலிருந்து பணிக்காக தனது இருசக்கர வாகனத்தில் போச்சம்பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆத்தூர் அருகே செல்லியம்பாளையத்தில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சேலத்திலிருந்து ஆத்தூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து செல்லியம்பாளையம் பிரிவு சாலையில் குமரேசன் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் குமரேசனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் குமரேசனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு குமரேசனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரவாயல் அருகே பழைய விளையாட்டு உபகரணங்கள் தேக்கி வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மதுரவாயல் அடுத்த வானகரம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஓரத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் திருவிழாக்கள் மற்றும் பொருட்காட்சிகளில் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு உபகரணங்களான ராட்டினம் மற்றும் ஆக்டோபஸ் ராட்டினம் உள்ளிட்ட ராட்டினங்களுக்கான உபகரணங்கள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இந்த தீயானது காற்றில் பரவி விளையாட்டு உபகரணங்கள் ஒவ்வொன்றிலும் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. மேலும் கரும்புகை விண்ணை முட்டுமளவிற்கு சூழ்ந்ததால் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த மதுரவாயல் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து எரிந்து கொண்டிருந்த தீயை தண்ணீர் ஊற்றி அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி அருகே ஒரு வாரமாக சரிவர மின்சாரம் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பங்களாமேடு கிராமத்தில் சுமார் 75க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் சுமார் ஒரு வாரத்திற்கு மேலாக மின்சாரம் சரிவர வழங்கவில்லை என்று கனகம்மா சத்திரம் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் கிராம மக்கள் அளித்த புகார் மீது மின்வாரிய அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென கனகம்மா சத்திரம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் அலுவலகத்தின் முன்பு நின்று கொண்டு தங்கள் கிராமத்தில் மின்சாரம் பாதிப்பை சரி செய்யாமல் தாமதப்படுத்தியதற்கு காரணம் என்னவென்று கேட்டவாறு மின்வாரியத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளநிலை பொறியாளர் எழில் பாபுவிடம் தகவல் அளித்த பிறகு பொதுமக்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தேவக்கோட்டை ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 27ஆம் தேதி காப்புக்கட்டுடன் விழா தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் மாலையில் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். இதனையடுத்து பக்தர்கள் கோவிந்தா என்ற கோஷம் முழங்க தேரினை வடத்தை பிடித்து இழுத்து வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேப்பூர் அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்திய போது 2 பேர் தீயில் விழுந்ததாக பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மங்களூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் சித்திரை மாதம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் மங்களூர் அதன் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்டத்தில் தீ மிதித்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்பொழுது மங்களூர் கிழக்கு தெருவை சேர்ந்த தங்கராசு என்பவர் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தும் போது தீக்குண்டத்தில் தவறி விழுந்து காயமடைந்தார். மேலும் மரவானத்தம் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர்
என்பவரும் தீயில் விழுந்து காயமடைந்தார். இதில் இருவரும் லேசான தீ காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் அவர்களை மீட்டு அருகிலுள்ள மங்களூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். கோவையில் பெற்றோர்கள் கூலி வேலை செய்து வரும் நிலையில் அவரது மகள் 12ஆம் வகுப்பு தேர்வில் 560 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். கோவை மாவட்டம் தெலுங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்த பால்பாண்டியன் முருகேஸ்வரி என்ற தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் பால்பாண்டியன் சுமை வண்டி இழுக்கும் பணி செய்து வரும் நிலையில் முருகேஸ்வரி சரக்கு வண்டி ஓட்டுநராக உள்ளார். இவர்களது மூத்த மகள் ஸ்ரீ ராஜலட்சுமி துணி வணிகர் சங்க அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றதோடு 600க்கு 560 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். இது குறித்து மாணவி ஸ்ரீ ராஜலட்சுமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், என்னோட பேர் ஸ்ரீ ராஜலட்சுமி. நான் 1 to 8 ஸ்ரீ வைத்தீஸ்வர வித்யாலயம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு ஸ்கூலில் படித்தேன். 9 to 12 CCMA கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். என்னோட 10th, 11th, 12th எல்லா பப்ளிக்கும் இந்த ஸ்கூல் அட்டன் பண்ணேன். இப்போ நான் 12th அகாடமிக் இயரில் 560 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன். மேக்ஸ் சென்டம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் மட்டும்தான். எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, படிப்பு விஷயத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணது, மோட்டிவேட் பண்ணது எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு ஒரு கிரேட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு சக்ஸஸ்லையுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான். அவங்களை கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அவங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறேன்னு தெரில. தூத்துக்குடி அருகே தந்தை உயிரிழந்த சோகத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி 342 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பால்குளம் அருகே உள்ள திருக்கோளூர் அம்மன் கோயில் தெருவை சேர்ந்த சுடலை முத்துலட்சுமி தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சுடலை கூலி வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் வேலை முடிந்து திரும்பிய போது திருக்கோளூர் தென்கால் வாய்க்காலில் குளிப்பதற்காக இறங்கியுள்ளார். அப்போது வாய்க்காலில் இறங்கியதில் நிலை தடுமாறி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் சுடலையின் மகள் நித்யா நாசரேத் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரது தந்தை உயிரிழந்த போதிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நித்யா 342 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். அரக்கோணத்தில் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இந்நிலையில் மாணவி ஜோதிகா 595 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் பள்ளி துணைத் தலைவர் CGN எத்திராஜ் நாயுடு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தாளாளர் தனுபால் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த ஜோதிகா உட்பட முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். இதில் செயலாளர் அசோக், துறை உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். கடைசி நேரத்தில் ஆக்சிஜன் குழாயில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 1998ஆம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையமான நாசாவில் இணைந்தார். இதனையடுத்து விண்வெளிக்கு சென்று பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். அதன்படி இவரது முதல் பயணம் 2006ஆம் ஆண்டிலும், இரண்டாவது விண்வெளி பயணம் 2012ஆம் ஆண்டிலும் வெற்றிகரமாக அமைந்தது. இதன் மூலம் மொத்தம் 322 நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ள அவர் அங்கு பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். தற்போது 3வது முறையாக மீண்டும் அவர் விண்வெளி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டது. இவருடன் ஸ்டார்லைனர் வில்லியம்ஸ், பாரி புல்ஸ் வில்மோர் ஆகியோரும் செல்ல இருந்தனர். இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பாரி புல்ஸ் வில்மோர் ஆகியோர் பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் ஆக்சிஜன் குழாயில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று ராஜஸ்தான், டெல்லி அணிகள் மோதுகின்றன.
17வது IPL கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் 10 அணிகள் பங்கேற்று ஒவ்வொரு அணியும் குறிப்பிட்ட 5 அணிக்கு எதிராக தலா 2 முறையும் 4 அணிகளுக்கு எதிராக 1 முறையும் என மொத்தம் 14 ஆட்டங்களில் விளையாட வேண்டும். லீக் சுற்று முடிவில் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களை வகிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். இதுவரை 55 ஆட்டங்கள் நிறைவடைந்து இன்னும் 15 லீக் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் இன்னும் எந்த அணியும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை உறுதி செய்யவில்லை. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் இன்று நடக்கும் 56வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோதுகின்றன. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 53,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 6,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 53,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 88,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 322 புள்ளிகள் குறைந்து 73,573 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 103 புள்ளிகள் குறைந்து 22,339 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. அகமதாபாத்தில் பிரதமர் மோடி, கலபுர்கியில் காக்கே வாக்குப்பதிவு. திமுக ஆட்சியின் 3ஆம் ஆண்டு நிறைவு. கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி. திமுக ஆட்சியின் 3ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். KPK ஜெயக்குமார் மரணம். நாங்குநேரி MLA ரூபி மனோகரனிடம் காவல்துறை விசாரணை. விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியை வீட்டுக்குள் வைத்து பூட்டிய பொதுமக்கள். திருவண்ணாமலையில் பரபரப்பு. இன்று 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. குஜராத்தில் 9.87%, சத்தீஸ்கரில் 13.24% பேர் வாக்குப்பதிவு. தீவிரவாதிகள் பற்றி தகவல் கொடுப்பவருக்கு 20 லட்சம் ரூபாய் வெகுமதி. பாதுகாப்பு படை அறிவிப்பு. நடப்பு IPL தொடர். இன்று ராஜஸ்தான் டெல்லி அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.